பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நேற்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று வேளாண் பட்ஜெட்டை அத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்று 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். வேளாண்மை வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்று விவசாயிகள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அத்துடன் புதிய அறிவிப்புகளும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு பட்ஜெட் மீதான விவாதங்களும் பதில் உரைகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துறை அமைச்சர்கள் இதற்கு பதிலளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும். பரவலான திட்டங்களை உள்ளடக்கிய பட்ஜெட் தமிழக பட்ஜெட் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயரிய லட்சியத்தோடு தமிழ்நாட்டிற்கான பரவலான திட்டங்களை உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவையில் ஆற்ற வேண்டிய பணிகளும் மக்கள் பணிகளும் குறித்து முதலமைச்சர் அறிவுரை வழங்கியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் 23ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. ஆயினும் இஎல் விடுப்பிற்கான பணம் பெறுவது, 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு, அரசு ஊழியர் பெண்களின் திருமணத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி என பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. என்றாலும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படாததால் வரும் 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும், அப்படியும் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து 30ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என்றும் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் காந்திராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள விஜய் மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவரது தலைமையில் சென்னையில் வரும் 28ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் காலை 9 மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பொது வெளியில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்தது தொடர்பாக சி.வி. சண்முகத்தின் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது சி.வி. சண்முகத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சிப்பதில் தவறில்லை என்றார். ஆனால் காவல்துறை சார்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தும் சி.வி. சண்முகம் தொடர்ந்து இவ்வாறு பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன், பொதுவெளியில் பேசும்போது கண்ணியமாக பேச வேண்டும் என்றும் உருவக கேலி செய்யக்கூடாது என்றும் எச்சரித்து சி.வி. சண்முகத்தின் மீதான வழக்கை ரத்து செய்தார். மேலும் வரும் காலங்களில் தொடர்ந்து அவர் விமர்சித்தால் வழக்குகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் நீதிபதி. நாள்தோறும் பொது இடங்களில் நடத்தப்படும் கட்சி கூட்டங்களுக்கு பாதுகாப்பு தருவது காவல்துறை வேலை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் பொதுக்கூட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கினார்.
5 மணிக்கு கூட்டம் தொடங்கி 6 மணிக்கு முடிக்க வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டால் கட்சியே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், பொது இடங்களில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு கட்டணத் தொகையை நிகழ்ச்சி நடத்தும் கட்சிகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பிரசித்தி பெற்ற கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய பெருவிழா நேற்று வெகு விமர்சையாக தொடங்கியது. தமிழ்நாட்டிலிருந்து 3464 பேர் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். சிலுவை பாதை, திருப்பலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூஜைகள் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெற்று கூட்டு பிரார்த்தனையுடன் கொடி இறக்கம் செய்யப்படும். இருமொழி கொள்கைதான் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் பொருத்தமாக இருக்கும் என திருமாவளவன் கூறியுள்ளார். இந்தி படித்தால் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றால் அதை படிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கூட ஹிந்தி படிப்பார்கள் என்றும், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களின் தாய்மொழியை கடுமையாக சிதைத்துவிட்டு ஹிந்தி பேசும் மாநிலங்களாக மாற்றிவிட்டனர் என்றும் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். டாஸ்மாக் கடைகளுக்கான சிறப்பு கொள்முதல் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. குடோனின் இருப்பு நிலவரத்தை வைத்து மாவட்ட மேலாளர்களை மதுபான நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் சிறப்பு கொள்முதல் முறை இருந்து வந்தது. இந்த முறையை டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது ரத்து செய்திருக்கிறது. விற்பனையை அடிப்படையாக வைத்து இனி கொள்முதல் செய்யவும் முடிவு செய்திருக்கிறது. போதிய வரவேற்பு இல்லாத போதும் சில மதுபான நிறுவனங்களுக்கு அதிக ஆர்டர் தரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மதுபான ஆலைகளுக்கு ஆர்டர் கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் அமலாக்கத்துறை புகார் தெரிவித்திருக்கிறது. தமிழக பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இருமொழிக் கொள்கையில் அரசு உறுதியாக இருப்பதை வரவேற்பதாகவும், பெண்கள் மேம்பாடு, கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, தேசத்திற்கும் பல மொழிகள் தேவை என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டை சீண்டியுள்ளார். மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ள நிலையில் தனது கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பவன் கல்யாண் தமிழ் படங்களை ஏன் இந்தியில் டப் செய்து வெளியிடுகிறீர்கள் என கேட்டார். பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் இந்தி மொழி தேவையா என்றும் விமர்சித்திருக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.